முதல் பள்ளிக்கூடம் என்பது வீடு தான். பள்ளிக்கூடம் என்பது இரண்டாவது பள்ளிக்கூடம் தான். ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்பது வீடு. நாம எப்போதுமே வீட்டை பள்ளிக்கூடமா வச்சுக்கிறது இல்ல, வீட்டை பள்ளிக்கூடமா வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். எப்படின்னு கேட்டா, கட்டுப்பாடுகள் நடைமுறைகள் மட்டும் பள்ளிக்கூடமா இருக்கும் நம்முடைய வீடுகள். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை. காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தத்தில் உட்கார்ந்து தான் நீ கெமிஸ்ட்ரி படிக்கணும். இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்க, தமிழ் சுமாரா படிச்சா போதும். இப்படியான கட்டுப்பாடு சார்ந்த நெறிமுறைகளை மட்டும் பள்ளிக்கூடம் போல வச்சுக்கிட்டு இருக்கோம். அதல்ல, ஒரு குழந்தைக்கு நம்பிக்கையை தருவதுதான் கல்வியுடைய அடிப்படை நோக்கம். First thing of education is to give a confidence to a kid. ஒரு குழந்தைக்கு நம்பிக்கையை தருவதுதான் கல்வியுடைய அடிப்படை நோக்கம். நீ விழவே கூடாது என்று பயமுறுத்துவது ஒரு கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் கிடையாது. நீ விழுந்தாலும் எழ வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை கொடுப்பதுதான் கல்வியினுடைய நோக்கமாக இருக்கணும். ஆனா நம்முடைய கல்வி என்ன பயமுறுத்துது? விழுந்துடப்படாது, விழுந்துடப்படாது, விழுந்துடப்படாது. பெயிலா போனேன், மார்க் கம்மியா எடுத்த, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், ஊரே காரித்து போவாங்க, நம்மளை எவனுமே மதிக்க மாட்டாங்க, கிழிச்சாங்க, பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்க. என்ன அடிப்படையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய கல்வியை நாம் பெரும்பாலும் பயமுறுத்தலுக்கு பயன்படுத்துவதுதான் முதல் பள்ளிக்கூடமாகிய வீடுகள் செய்யக்கூடிய மாபெரும் தவறாக இருக்கிறது. அப்போ வீடு ஒரு முதல் பள்ளிக்கூடமாக இருக்குன்னா, வீடு முதலில் பிள்ளைக்கு நம்பிக்கையை விதைக்க வேண்டும். தயவு செய்து உங்கள் பிள்ளைகளின் மனசில் நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை பேசாதீர்கள். ஆனா நம்முடைய வீடுகள் பெரும்பாலும் நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை தான் வீடுகள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கிறது. நீ படிச்சா நல்லா வருவேன்னு சொல்ற வேண்டிய வாயை வச்சுக்கிட்டு, நீ படிக்கலைன்னா உருப்படாம போயிருவேங்கிற வார்த்தையை தான் நம்முடைய அம்மாக்களும் அப்பாக்களும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க. ரைட்டு தானே? நீ படிச்சா நல்லா வருவேன்னு தானே சொல்லணும். நம்முடைய நோக்கம் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா உனக்கு நல்லது நடக்கும், 4 பேர் மதிப்பான், உயர்ந்த இடத்துக்கு போகலாம், கல்வியின் வழியாக நல்லது கெட்டது செய்யலாம், 4 பேருக்கு எடுத்து செய்யலாம், பணம் காசு சம்பாதிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், 4 பேரை படிக்க வைக்கலாம்டான்னு சொல்லலாம்ல. நீ படிக்கலைன்னா மாடுதான் மேய்ப்பேன், படிக்கலைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், படிக்கலைன்னா ரோட்ல போனா கல்ல கொண்டு அடிப்பாங்க. ஆக படிக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று பயமுறுத்துவது கல்வியுடைய நோக்கம் அல்ல. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு குழந்தை தன்னுடைய கடைசி நிமிடம் வரைக்கும், தன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய தாயையும் தந்தையும் நம்புவதை போல வேறு யாரையுமே நம்பாது. அந்த அடிப்படை உண்மையை முதல்ல பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவது போல உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் பிள்ளைகள் எப்பொழுதுமே பெற்றோர்களை தான் நம்புறாங்க. அதனாலதான் சொல்றேன், பெற்றோர்களுடைய வாயிலிருந்து நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகள் வரக்கூடாது. இப்படிலாம் நீ மன்னனா அப்பா உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ எக்கடா எட்டுப்போன்னு சொல்றதுக்கு நீங்க கிடையாது, உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன்னு சொல்றதுக்கு நீங்க கிடையாது. அது ஒரு காலம். இந்த பிள்ளைகளை தவிட்டுக்கு வாங்கினேன், குப்பை தொட்டில எடுத்தேன், கீழே கிடந்து எடுத்தேன், நான் திருவிழாவுக்கு போனப்ப நீ காணா போய் ஒரு பிள்ளை கிடைச்சு உன்னை கூட்டியா இருந்தேன், நீ என் பிள்ளையே இல்ல. ஒரு காலத்திலே கூட்டு குடும்ப அமைப்பில் நீங்கள் இருந்த போது அப்படி சொன்னப்ப அது சரி, அப்ப கூட அது தப்பு தான். அப்ப நீங்க சொல்லுவீங்க, அழுதுகிட்டே அத்தை கிட்ட போவோம், அத்தை சொல்லுவா, அம்மாக்காரி பொய் சொல்றாடா தம்பி, அப்பெல்லாம் கிடையாதா, நீ இந்த வீட்டுக்கு வந்த ராஜாடா மகாராஜாடான்னு கொஞ்சி தூங்க வச்சிருவாங்க. ஆனா நீங்க வீட்டுக்குள்ள 2 ஆம்பளை பொம்பளை ஒரு ஆள் இருக்கே, 2 பிள்ளைய தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த நேரத்துல போய் ஒரு பிள்ளைகிட்ட உன்னை குப்பத்தொட்டில இருந்து எடுத்தேன்னா ராத்திரி முழுக்க அந்த பிள்ளைக்கு தூக்கம் போச்சு, மனசு முழுக்க நிம்மதி இருக்காது. இவர்கள் நான் இருக்கிற இடம் வேறோ என்கிற பதட்டத்தை விட ஒரு குழந்தைக்கு ஒண்ணு கிடையாது. உன்னை வேற வழி இல்லாம தான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க புருஷன் சொன்னா விட்டுவீங்களா என்ன? வேற வழி இல்லாம தான் உன்னை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா விட்டுவீங்களா என்ன? ஆக தயவு செய்து நம்பிக்கைக்கு புறம்பான வார்த்தைகளை குழந்தைகளிடம் பேசாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு குழந்தை எதிர்பார்ப்பது தனக்கான முக்கியத்துவத்தை, நான் முக்கியமானவன் என்ற ஒரு உணர்வை ஒரு குழந்தைக்கு ஏற்படுத்துகிற போது ஒரு முக்கியமானவன் என்ன செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் அந்த குழந்தை தானாக செய்யும். அவனுக்கு முக்கியமானவன் என்ற எந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்தாமல், அவளுக்கு முக்கியமானவள் என்ற எந்த அந்தஸ்தையும் ஏற்படுத்தாமல் முக்கியமானவளாக இரு என்று எப்படி சொல்வீர்கள்? இம்பார்ட்டன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ரெகக்னிஷன். ஒரு குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய அங்கீகாரத்தை ஒரு வீடு கொடுக்கிற போது நான் முக்கியமானவன் என்று அந்த குழந்தை உணரும். அந்த உணர்வு வருகிற போது ஒரு முக்கியமானவனாக நான் இருந்தால் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அது புரிந்து கொள்ளும். நீ பெரிய மனுஷன் இப்படி செய்யலாமான்னு ஒருத்தனை கேட்கிறோம்ல, படித்தவன் இப்படி செய்யலாமான்னு ஏன் கேட்கிறோம்? படித்தவன் என்றால் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும் என்று இந்த சமூகம் எதிர்பார்க்கிற என்ற கருத்தை தான் படித்தவன் இப்படி செய்யலாமான்னு கேட்கிறோம். ஒரு பெரிய மனுஷன் இப்படி இருக்கலாமா நம்ம கேட்கிறோம்னா, ஒரு பெரிய மனுஷன் ஒழுக்கத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளலாமா என்கிற அடிப்படையில் தான் அந்த கேள்வி முன்னால வைக்கப்படுகிறது. அப்ப நீ முக்கியமானவன் என்ற ஒரு உந்துதலை இந்த பிள்ளைக்கு நீங்க ஏத்திட்டீங்கன்னா அவன் தவறு செய்ய மாட்டான். நீ முக்கியம்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்கும், அம்மா அப்பாவும் அந்த சண்டை போட்டுவாங்க. அவங்க மச்சான் எழுத்து இவர் பேசுவாரு, அவங்க குடும்பத்தை எழுத்து இவர் பேசுவாரு, புள்ள அங்கதான் உட்காந்துரும். ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு அக்காவுக்கு சம்பந்தம் பேசுறதுக்கோ அல்லது வீட்டுல ஒரு முக்கியமான நல்ல காரியம் நடக்கிறதுக்கோ பெரியவர்களாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்க, இந்த ஹாலில் உட்காந்துருப்பான் ஓரமா. உடனே நம்ம ஆளு அப்பதான் கண்டுபிடிப்பான், அவனு பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கப்ப உனக்கு என்ன வேலை, வெளியில போ. நேற்று ராத்திரி 2 பேரும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டீங்களா, நான் அங்கதானே உட்காந்துருந்தேன். ஆக ஒரு குழந்தைக்கு அவனுக்கு புரியுது தான் நீங்க கவலைப்படாதீங்க. நீ முக்கியமானவன் என்ற எண்ணத்தை அவனுக்கு ஏற்படுத்துங்கள். என் அக்காவுடைய திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அல்லது என்னுடைய வீட்டிலே மிக முக்கியமான வைபவம் ஒன்று நடக்கிற போது நான் முக்கியமானவனாக என் வீட்டால் அங்கீகரிக்கப்பட்டேன், எனக்கு பொறுப்புகள் இருக்கிறது, இந்த குடும்பத்தின் முக்கியமான அங்கம் நான் பொறுப்போடு இருக்க வேண்டும், படிக்க வேண்டும், தாய் தந்தைக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணுங்கிற உணர்வை நம்ம அவனுக்கு கொடுக்கிறோம். ஆனா அதை விட்டு என்ன செய்யறோம்? இப்ப ஆட்டு வந்தைகளை விரட்டுவது போல இந்த லெப்ட்ல போ, இந்த ரைட்ல போ, ஆடா மாடா. ஒரு குழந்தைக்கு முக்கியத்துவத்தை எந்த வீடு தருகிறதோ அந்த வீடு பயப்படாமல் இருக்கலாம், அந்த பிள்ளை தானா படிப்பான், நீங்க தள்ள வேண்டியதே இல்லை. ஆனால் எந்த முக்கியத்துவத்தையும் தராமல், எந்த கைத்தட்டலையும் அவனுக்கு கொடுக்காமல், எந்த பாராட்டுகளையும் கொடுக்காமல், பாராட்டினா புள்ள கெட்டு போயிடுவான், புதுசா கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி
பாராட்டினா புள்ள கெட்டு போயிரும், தலைக்கு ஏறிடும். ஏறட்டும், என்ன தப்பு? தவறு செய்கிற போது அளவுக்கு மீறி திட்டுகிற வாய் சரியான விஷயத்தை செய்கிற போது ஏன் தாராளமாக பாராட்ட கஞ்சப்படுகிறது? யோசிச்சு பாருங்க. நான் மேடைக்கு வருகிற போது இவ்வளவு பேர் கை தட்டுறீங்களே, உங்க பிள்ளைய பரிசு வாங்கல இவ்வளவு பேர் கையே தட்ட மாட்டீங்க. ஏன் அப்படி? நம்ம பிள்ளைக்கு நாம கை தட்டணும். நம்ம கை தட்டினாதான் நாடு கை தட்டும். அதுதான் கை தட்டல். ரைட்டா? ஒருத்தன் ஜெயிச்ச பிறகு அவனுக்கு ஊரு கை தட்டுங்க, ஜெயித்த பிறகு ஊர் கைத்தட்டும். ஆனால் ஒருவன் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகவே கைத்தட்டுவதற்கு தான் குடும்பம் இருக்கிறது. நீ விழுந்தாலும் எழுவாயின்னு கைத்தட்டுங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை விட்டுவிட்டு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா மட்டும் தான் நான் கைத்தட்டுவேன், 500க்கு 499 மார்க் எடுத்தா மட்டும் தான் நான் வெரி குட் சொல்லுவேன் அப்படின்னு கண்டிஷன்ஸ் பேர்ல நீங்க பிள்ளைய வளர்க்க முடியாது. அவன் உங்க கம்பெனில வேலை பார்க்கறானா, உங்க குடும்பத்துல பிள்ளையா இருக்கிறான். ஒருவன் தோல்வி அடைந்தாலும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிற வீடு தான் நல்ல வீடு. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் உன்னை நான் கொண்டாடுவேன், நீ வெற்றி பெறுவதற்காக நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையை தருவதுதான் வீட்டினுடைய அடிப்படையான நோக்கம். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன ஆயிடு போச்சு அப்படின்னா, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய பந்தய குதிரைகளாக மாறி போச்சு. எனக்கு கிடைக்காத எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அற்புதமான குணம் நம்ம அப்பா மக்களுக்கு இருப்பது ஒரு பக்கம் நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஊருக்கு நிரூபிப்பதற்காக பிள்ளை வளர்க்க வேண்டிய பெரும் சிக்கலுக்கு நடுவில் பெற்றோர்கள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாங்க. யாரோ ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. அதனாலதான் பள்ளிக்கூடங்களுக்கு கூட இவ்வளவு நெருக்கடி. சொந்தக்காரனுக்கு, தாய பிள்ளைக்கு, தெரிஞ்சவனுக்கு, தெரியாதவனுக்கு, நம்மளை அவமானப்படுத்திய ஒருத்தனுக்கு, அல்லது இவங்கிட்ட எல்லாம் காசு பணமே இல்லை நம்மளை கௌரவ குறைச்சா நடத்துற ஒருத்தனுக்கு, கல்யாண வீட்டில் நம்ம கிட்ட பேசாம முகம் திருப்பிட்டு போனவனுக்கு, முறை செய்யறப்ப நம்மள 3ஆவதா கூட்ட மாமா வீட்டுக்காரனுக்கு, இப்படி பல பேருக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பிள்ளைகளை பந்தய குதிரைகளாக வைக்கிறோம். பாரு என்னுடைய பிள்ளை படிப்புல ஃபர்ஸ்ட், ஓட்டப்பந்தயத்துல ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட், கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், எப்படி வளர்த்திருக்கிறான் பாருன்னு ஊருக்கு காட்டுவதற்கு பிள்ளைகளை நீங்க வளர்க்க முடியாது. ஒரு பிள்ளையை அவன் வாழுவதற்காக வளர்ப்பதுதான் வளர்ப்பு முறை. ஊருக்காக நிரூபிப்பதற்கு ஒரு பிள்ளையை நீங்கள் வளர்க்க முடியாது. உங்களுக்கு பிடிக்காத மாமங்கார வீட்டுக்கு வர்றப்ப 9ஆம் வாய்ப்பாடு சொல்ல சொல்லிலாம் ஒரு கல்வியை அசிங்கப்படுத்தாதீங்க. ரைட்டா? அதுக்கு ஒன்னும் 9ஆம் வாய்ப்பாடு படிக்கல. என் மகன் 16ஆம் வாய்ப்பாடு தலையில சொல்லுவான். எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். 16ஆம் வாய்ப்பாடு தலையில சொல்லி என்ன பண்ண போறான்? ஒரு புண்ணியமும் கிடையாது. போன வாரம் நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அவன் பிள்ளை என் முன்னால வந்து டான்ஸ் ஆடினா, நீ வந்து மாமா முன்னால டான்ஸ் ஆடு, என் பிள்ளைக்கு டான்ஸ் ஆடுறது தெரியும் நான் சொல்லி காட்டேன். ஆக ஊருக்கு நிரூபிப்பதற்காக பிள்ளை வளர்க்கும் நெருக்கடியில் வந்தால் உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டான். ஐ எம் சாரி. நான் சொல்வதை என்னுடைய பேச்சை என்னுடைய பிள்ளை கேட்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் பிள்ளையின் சந்தோஷத்தையும் சேர்த்ததாகத்தான் இந்த குடும்பம் இருக்கிறது என்று ஒரு பிள்ளைக்கு உணர வையுங்கள். 7 பிள்ளை இருந்தப்போ கூட வீட்டுல முரண்பாடுகள் குறைவா இருந்துச்சு. 2 பிள்ளை இருக்க வீட்டிலேயே இவ்வளவு முரண்பாடு இருக்கு. நாம பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாமே பயல்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி போனதுக்கு என்ன காரணம்? நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? எதிர்த்த வீட்டு பிள்ளை எப்படி தங்கமான பிள்ளை. நம்ம ஆளுங்க எல்லாருக்குமே எதிர்த்த வீட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளை இல்லையா? நம்ம விட்டு எல்லாருக்கும் எதிர்த்த வீட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளை. அவன் பாரு சொல் பேச்சு கேட்கிறான், நல்ல பிள்ளையா இருக்கிறான், படிக்கிறான், சொன்னபடி கேட்கிறான். அப்புறம் அடிப்படையில இந்த இடத்துல தான் டீச்சர்ஸ் உடைய முக்கியமான ரோல் வருது. நாங்க சொல்றதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். நீங்கள் 15 வயதில் இருந்ததை போல உங்கள் பிள்ளை இந்த 15 வயதில் இருக்காது. நீங்கள் 13 வயதில் இருந்ததை போல உங்கள் பிள்ளையும் 13 வயதில் இருக்க வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். அப்பாக்கள் பல பேர் அடிக்கடி தங்கள் பிள்ளைகளிடம் சொல்வார்கள், ஓ வயசுல நாள எங்க அப்பா முன்னால வந்து நிக்க கூட மாட்டேன், நீ என் முன்னால உட்கார்ந்து பேசுற அப்படிமே. அது உங்க தலையெழுத்து பாஸ், அதுக்கு யார் என்ன பண்றது? ரைட்டு தானே? தந்தையின் முன்னால் உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு மகனை விட யாருக்கு தகுதி இருக்கு? ஒரு மகளை விட யாருக்கு தகுதி இருக்கு? அந்த தந்தையுடைய கேள்விக்கு தான், அந்த பிள்ளைக்கு தான் அதிகபட்ச அதிகாரமே இருக்கிறது. நீங்க பரணிக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டே உங்க அப்பா கிட்ட பேசின ஒரே காரணத்தினால உங்களுடைய பிள்ளையும் அப்படி பேச வேண்டும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். இரண்டாவது, உங்கள் குறித்து உங்கள் தந்தை வைத்திருந்த கனவுக்கும் நீங்கள் உங்கள் பிள்ளை மீது வைத்திருக்கக்கூடிய கனவுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப 1000 மடங்கு வித்தியாசம் இருக்குன்னா உங்ககிட்ட உட்கார்ந்து தான் பேசுவான். அவன் உங்க கண் அசைவுக்கே புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்ற காலமெல்லாம் மலையேறி விட்டது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பிகாஸ் திஸ் a more exposed world. ஒரு காலத்திலே பள்ளிக்கூடத்தின் வழியாக மட்டுமே அறிவை பெற முடியும் என்ற சாத்தியக்கூறுகள் இருந்த ஒரு நிலை. இங்கிலாந்து லெட்டர் எழுதி போட்டீங்கன்னா 3 நாள் கழிச்சு அவனுக்கு போகும், அவன் 3 நாள் கழிச்சு எழுதி விடுவான். திரும்ப பதில் வரதுக்கு 6 நாள் 7 நாள் 8 நாள் ஆகும். ஒரு மெசேஜ வாட்ஸ்அப்ல சொல்லி ஒரே நிமிஷத்துல சோழியை முடிச்சுட்டு படுக்க போயிடுறாங்க. The world becomes so faster today. தயவு செய்து 13 வயதிலே நீங்கள் இருந்ததை போலத்தான் உங்களுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள். இந்த பிள்ளைகளின் உலகம் வேறு. கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசம் சந்தித்த மாற்றத்தை கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்த பிள்ளைகள் இவர்கள். நீங்களா இடுப்புல பேஜர் கட்டிக்கிட்டு பெல்ட்ல மாட்டிக்கிட்டு செயல் பண்ணி தெரிஞ்ச பேஜர்னா என்னன்னு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு கருவி வந்து அதை அழித்து விட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னமும் பச்சை பட்டன் எங்க இருக்கு, சிவப்பு பட்டன் எங்க இருக்குன்னு செல்போனில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு ஸ்மார்ட் போன் ஆபரேஷன் எப்படின்னே தெரியாது. அவங்க கண்டதை போட்டு அமுக்குறாங்க, அவன் படிச்சு அதுதான் செய்வான். நமக்கு நல்ல பிள்ளைக்கு நாம வச்சிருக்கக்கூடிய இலக்கணம் பழையதாக இருக்கிறது. சொல் பேச்சு கேட்கிறவன் நல்ல பிள்ளை. பாயிண்ட் நம்பர் 1. நல்லா படிக்கிறவே நல்ல பிள்ளை. தயவு செஞ்சு இந்த கிராமரை மாத்துங்க. எதிர்த்து கேள்வி கேட்கிறவன் தான் நல்ல பிள்ளை. எதிர்த்து எவன் கேள்வி கேட்கிறானோ அவன் தான் நல்ல பிள்ளை. கல்வியினுடைய அடிப்படை நோக்கம் என்பது கேள்வி கேட்பதுதான்.
வெறும் பதில் சொல்றது இல்ல. அசோகர் மரங்களை நட்டது யார்? அசோகர். அடுத்த கேள்விட்டான், ஏன் மரம் நட்டான்னு கேட்கிறவன் தான் அறிவாளி. அவனை எப்படி நீங்க முட்டாள்னு சொல்லுவீங்க? ஏன் மரம் நட்டான்னு கேட்கிறவன் தானே அறிவாளி. Unfortunately, we mislead with examinations. பள்ளிக்கூடத்துல பரீட்சையிலே எந்த கேள்வி கேட்கிறார்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரிந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைன்னு நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அறிவு என்பது கேள்வி கேட்பதுதான். கேள்வி கேட்பதற்கான சிந்தனையை உருவாக்குவதுதான் கல்வி. சவளை பிள்ளைகளாக உருவாக்குவது கல்வியுடைய நோக்கம் அல்ல. இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய அராஜகத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அநியாயங்களுக்கும் தலை குனிந்து போகக்கூடிய பிள்ளைகளாக அடுத்த தலைமுறை வளர்ந்து நிற்கும். தப்பா அது தட்டி கேட்காது. அநியாயம்னா குனிஞ்சுக்கிட்டு போயிரும். பக்கத்து வீடு இருந்தா எனக்கு என்னன்னு போவான். வேணுமா? அதான் வேணுமா உங்களுக்கு? இந்த பிள்ளைக்கு உலகம் தெரியணும். லைஃப் இஸ் a பேக்கேஜ். அவனுக்கு படிப்பு வேணும், விளையாட்டு வேணும், சமூகம் வேணும், அரசியல் வேணும், சிந்தனை வேணும், கவிதை வேணும், ஓவியம் வேணும், உலக அறிவு வேணும், உலக பாலிடிக்ஸ் தெரியணும். எல்லாத்தையும் ரெக்கைகளையும் சிறைகளை வெட்டி வீசிட்டு புத்தகத்தை கையில கொடுத்து படிப்பான். உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டான். நான் எழுதி தரேன். படிப்பான், நல்ல மார்க் எடுப்பான், நல்லா சம்பாதிப்பான். உங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா உணர்வை சொல்லி வளர்க்கிற பிள்ளை தான் உரிமையோடு பாசமா இருக்கும். பணத்தை சொல்லி வளர்க்கிற பிள்ளை பணத்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படும். நாளைக்கு உங்களுக்கு 65 வயசாகி நடக்க முடியாம வீட்டுக்குள்ள இருக்கப்போ ஒரு ரூம்ல ஓரமா உட்கார வச்சு 100 ஸ்கொயர் ஃபீட் விலை இன்னைக்கு 10 லட்ச ரூபா போகுது, தண்டமா 2 பேர் காயின் உங்களை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவான். அப்ப அழுகாதீங்க, அன்போடு இருங்க. திருவிழாக்களை தொலைத்து விட்டு, மனிதர்களை தொலைத்து விட்டு, உறவுகளை தொலைத்து விட்டு, கல்யாணம், காது குத்து சடங்கு, கிடா விட்டு, கோயில் போறது, குலதெய்வம் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு படி. அப்படி என்ன படிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லையே. நீங்க இந்த குத்துனாலும் கடைசி 10 நாள் தான் படிக்கிறாங்க. Please understand the reality. These kids are expecting some recognition from your side. உனக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன், உங்கள் தியாகங்களை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிற காரணத்தினால ஒரு பிள்ளை படித்து விடும் என்றும் உங்கள் பேச்சை கேட்டு விடும் என்றும் நம்பாதீர்கள். உங்கள் பேச்சை உங்கள் பிள்ளை கேட்க வேண்டும் என்றால் be a role model. அது மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த தந்தை ரோல் மாடலாக இருக்கிறானோ அந்த தந்தையுடைய பேச்சை இந்த பிள்ளை கேட்கும். எந்த தாய் ரோல் மாடலாக இருக்கிறாளோ அந்த தாயினுடைய பேச்சை இந்த பிள்ளை கேட்கும். எந்த டீச்சர் ரோல் மாடலா இருக்கீங்களோ அந்த டீச்சரோட பேச்ச பையன் கேட்பான். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா நீ ஒழுங்காருன்னு யாருக்கு சொல்ல இங்க அதிகாரம் கிடையாது. அது சாத்தியமே கிடையாது. ஆனா நான் எப்படி வேணாலும் பொறுப்பு இல்லாமல் இருப்பேன், நீ பொறுப்போடு. நான் ராத்திரி 12 மணி வரைக்கும் சீரியல் பார்ப்பேன், நீ 8 மணிக்கெல்லாம் ஏற கட்டணும்னு எப்படி சொல்லுவீங்க? நான் சந்தோஷமா என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஆனா நீ பொறுப்புள்ளவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடக்கூடிய பாணியில இந்த பிள்ளைகளிடம் சொல்வீர்கள் என்றால் உத்தரவுகளை ஏற்கக்கூடிய சமூகம் இதுவல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம், கேள்வி கேட்கக்கூடிய சமூகம். தயவு செய்து அவர்கள் தலையில் தட்டி ஏதோ ஒரு பயத்தை அவர் மேல திரிக்காதீங்க. இந்த பிள்ளைகள் புதிய நவீன காலத்து பிள்ளைகள். இந்த பிள்ளைகளின் பிரச்சனைகள் வேறு. உண்மையிலேயே சொல்ல போனா நாம தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா பிள்ளைகள்ட்ட இருந்து கத்துக்க தான் நிறைய இருக்கு. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், எழுத்து விட்டு பையனை தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்க பிள்ளை யாராவது ஒரு பிள்ளையோட ஒப்பிடுவீங்களா? அதுவும் இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் அநியாயத்தை கம்பேர் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் மண்டே ஆமா 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 ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் பிள்ளையை ஏதாவது ஒரு பிள்ளையோடு ஒப்பிட்டு கொண்டே இருப்பீங்களோ, வயசு ஒத்தவ தானே, அவ எப்படி எல்லாம் இருக்கிறா, நீ இருக்கிறியே, உன்னை போய் பெத்தனே, ஏன் பெத்தீங்க? அப்ப எதிர் வீட்டு பிள்ளையை விட நம்ம வீட்டு பிள்ளை மோசமா இருக்கு நமக்கு ஒரு தீர்மானமான நம்பிக்கை இருக்கு. ஆழமா யோசிச்சு பாருங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரையாவது யாரோடு ஒப்பிடுகிறீர்கள். சார் பேசுறப்ப சூப்பரான ஒரு கவிதை ஒன்று சொல்லி சொன்னாங்க. இங்க யாருமே பலமற்றவன் கிடையாது, எல்லோருக்கும் ஏதோ தகுதி இருக்கிறது. கரையாங்கூட ஒரு புத்த கட்டுது, குருவி ஒரு கூட கட்டுது, ஒரு மனுஷன் தோற்ற மாட்டான், எல்லா மனிதனும் ஏதோ ஒரு வகையில் தனிச்சிறப்பு பெற்ற மனிதன் அந்த பாடல் பேசுகிறது அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாரு. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வகையில் சிறந்தவன் தான். தனிப்பட்ட முறையில் சிறந்த ஒவ்வொருத்தரும் யாரோ ஒருத்தரோடு நீங்கள் ஒப்பிட்டுக் கொண்டிருப்பதில் எந்த வகையில் நியாயம் இருக்கிறது? குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளையை ஒரு நாளா ஒரு முறையாவது இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது உங்க பிள்ளை இன்னொரு அம்மாவோட உங்களை ஒப்பிட்டு இருக்கா? எனி டே என்னைக்காவது ஒப்பிட்டு இருக்கா? இருக்காது. நீ எப்படி இருந்தாலும் நீ அம்மா தான். எதிர்விட்ட அம்மா போல நீ காட்டன் சரி கட்டி கொள்ளவில்லை, இருக்கட்டும், நீ அம்மா தான். எதிர்விட்ட அம்மா போல உனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, பரவாயில்ல, நீ அம்மா தான். எதிர்விட்ட அம்மா போல நல்லா சமைக்க தெரியாது, பரவாயில்ல, நீ அம்மா தான். உங்க வீட்டுக்காரர் கூட யாரோடையாவது உங்களை கம்பேர் பண்ணிருப்பாரு, ஆனா உங்க பிள்ளைங்க உங்களை கம்பேர் பண்ணவே பண்ணாது. ஆனா காம்பவுண்ட் விளம்பரத்துல மரத்துல பிடிச்சிட்டு தொங்குறவனோட எல்லாம் உங்க பிள்ளை எப்படி கம்பேர் பண்றீங்க? இவ கிட் இஸ் an unique. உங்க வீட்டு சாமி அவன் தான், உங்க வீட்டு சாமி அவதான். அந்த குழந்தைகளை கொண்டாடுவதன் வழியாகத்தான் அவர்களை நீங்கள் வாழ வைக்க முடிய, அவர்களை தொடர்ந்து நீங்கள் திட்டிக் கொண்டே இருப்பதன் அடிப்படையில் முடியாது. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச பையன் படிப்பினால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் சொல்லுங்க. படிப்பு என்பது கொண்டாட்டம், அது ஆனந்தமான ஒரு அனுபவம். ஒரு குழந்தைக்கு வாழ்க்கையிலுடைய எல்லா விஷயங்களையும் கொடுக்க போவது கல்விதான். This is what I would like to share with the kids now. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்பணும் கூட ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஒரு பக்கம் பெற்றோர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்துக் கொண்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு ஏன்னா வந்து நம்ம இப்படி எல்லாம் திட்டுறான் அப்படின்னு கோவம்லாம் வரலாம். நிறைய பேர் கோவம் வந்திருக்கும், எரிச்சல்லாம் வந்திருக்கும். பரவாயில்ல, வரட்டும். உங்ககிட்ட நல்லவன் பேர் இருக்கலாம், நான் வரல. நான் நல்லவனா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். நீங்க திட்டினா நான் கோச்சுக்கலாம் மாட்டேன், திட்டிக்கலாம், தப்பு இல்லை.
உங்களுக்கு சாதகமாக பேசி உங்களிடம் இருந்து கைத்தட்டு வாங்கிட்டு போறது எனக்கு ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் உண்மையை உறக்க பேசி உங்கள் முகத்தில் அறைந்தார் போல் சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கு. 10 பேர் கை கொடுத்தானா 4 பேர் நீங்க என் வீட்டுல ஒரு புள்ள தம்பி தான் என்கிட்ட சொல்றான். அந்த உரிமையிலும் அந்த இமோஷன்லையும் தான் அந்த ட்ரூத்தை நான் சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் தெரியும், இப்ப வேணா ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி கரெக்டா தான் சொன்னா அப்படிங்கிறது தானா புரியும். அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு.